ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கும் போட்டு நான் குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டோடனே பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டிருக்கேன். கத்திரிக்காவை ஒரு பீஸு முழு கத்திரிக்காவை 2 2 வெட்டி போட்டிருக்கேங்க. அதான் சீக்கிரம் வேகும். நல்லா எண்ணெயிலேயே போட்டு பரட்டிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கணுங்க. நல்லா எண்ணெயிலே சுருண்டு வெந்து 2 காயும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இது பாருங்கள், எண்ணெயிலே எவ்வளோ அழகாக வெந்திருக்குது. எண்ணெயிலே சுருண்டு சுருண்டு வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். முக்கால்வாசி காய் இதுலேயே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும், சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதே போல் கலந்துக்கலாம். எண்ணெயிலே வேகட்டும். அந்த அடி பிடிக்காத அளவுக்கு பரட்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெயிலேயே, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேங்க. 4 வெங்காயம் அதை ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி 2 பரட்டிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நான் ஒரு 4 தக்காளியும் அதே போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியுமே இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தக்காளியும் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தக்காளி இப்போ தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. நல்லா திக்கானதும் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் கண்டிப்பாக புளி ஊற்றலைங்க. சில பேர் புளி ஊற்றுவாங்க. இன்னொரு டைம் குழம்புல புளி ஊற்றுவேன். இதில் புளி ஊற்றாமல் வச்சுருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.